விவசாயத்தை உலகத்துக்கு அறிமுகம் செஞ்ச நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா அது சிரியா தான். இப்ப கிட்டத்தட்ட 50 வருட காலமாக ஒரு சர்வாதிகார ஆட்சிக்கு கீழே இருந்த அந்த நாடு இப்பொழுது விடுதலை அடைஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அங்க உள்ள மக்கள் எல்லாம் நாங்க ஃப்ரீடம் ஆகிட்டோம் அப்படின்னு அதை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. 1946 காலப்பகுதி வரைக்கும் பிரான்ஸோட கட்டுப்பாட்டுக்கு கீழே தான் இருந்துச்சு. 1946 அந்த காலப்பகுதியில தான் சிரியா பிரான்ஸுக்கு இருந்து விடுதலை ஆகி வெளிவாங்குனுச்சு. ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா 50 வருட கால சர்வாதிகார ஆட்சியில இருந்து நாங்க விடுதலை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு அந்த மக்கள் எல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. சிரியாவில என்னதான் அப்படி நடக்குது அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். உலகவாழ் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். யூடியூப் தளத்தினூடாக நான் உங்கள் ஜனா. ஆயிரத்தி 1946 பிறகு சிரியாவில தொடர்ச்சியா யுத்தம் நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா 1971 காலப்பகுதி வரைக்கும் சின்ன சின்ன யுத்தங்கள் கிளர்ச்சிகள் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஏன்னா அங்க பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய முஸ்லிம் சமூகம் அவங்களுக்கான ஆட்சியை அல்லது அவங்களுக்கான முக்கியத்துவத்தை அங்க எந்த ஒரு ஆட்சியாளர்களுமே கொடுக்கலன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. 1946 பிறகு ஒரு முறையான ஒரு ஆட்சி ஒண்ணு சிரியாவில இருந்ததே இல்லை. ஒரு பெரும்பான்மையான சமூகத்தை சார்ந்த ஒரு மக்கள் பிரதிநிதி ஒரு ஜனநாயக முறையின் அடிப்படையில தெரிவு செய்யப்பட்டு அங்க ஒரு மக்கள் ஆட்சி காணப்படல. அதனால சின்ன சின்ன கிளர்ச்சிகள் வெடிச்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு பிறகு 1971 அசத் ஃபேமிலியோட முதலாவது சர்வாதிகார ஆட்சி அங்க உள்ளுக்கு வந்துச்சுன்னு தான் சொல்லணும். 1971 பஷார் அல் அசாத்தோட அப்பா தந்தை அந்த நாடை கையில எடுக்கிறாரு. அவங்க ஒரு சிறுபான்மை முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்த முஸ்லிம்களே பல இனங்கள் காணப்படுச்சு. அதுல சிறுபான்மையா காணப்பட்ட ஒரு இனத்தை சார்ந்தவர் தான் அபிஸ் அல் அசாத். அவர் என்ன செஞ்சாருன்னு பாத்தீங்கன்னா தன்னோட்டு அடக்குமுறையான ஆட்சிக்கு கீழே மக்களை ரொம்ப கொடுமைப்படுத்தினாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா அரசாங்கத்துக்கு எதிராக யாருமே எதுவும் பேச இயலாது. பத்திரிகை சுதந்திரம் இல்ல, ஊடக சுதந்திரம் இல்ல, கருத்து சுதந்திரம் இல்ல. அதே மாதிரி ஒரு தொழில ஒரு பிடிப்பு தன்மை இல்ல. தொழில சர்வாதிகார ஆட்சிகள் காணப்பட்டுச்சு. விருப்பம் இல்லையா தொழிலை விட்டு போகலாமே தவிர அந்த தொழில மேலதிக விண்ணப்பங்கள் மேலதிக கோரிக்கைகளை வைக்கலாது. அந்த தொழில மேலதிகமான சம்பளங்களோ சலுகைகளையோ எந்த ஒரு எதிர்பார்ப்புகளையுமே அவங்க முன்வைக்க இயலாது. இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படி ஒரு அடக்குமுறையான ஆட்சி தான் இருந்துச்சு. 1971 இருந்து 2000 இந்த 30 வருட கால ஆட்சியிலையும் அவர் எவ்வாறு சர்வாதிகார ஆட்சியை கையில எடுத்தாரோ அதே மாதிரி 2001 இருந்து அதாவது 2000 காலப்பகுதியில தன்னோட அப்பா கிட்ட இருந்து ஆட்சியை கையில எடுத்த தன்னுடைய மகன் பஷார் அல் அசத், அதாவது அசத் ஃபேமிலியோட அடுத்த வாரிசு, இவர் ஆட்சியை கையில எடுத்து 24 வருட காலமா நேற்றைய தினம் வரைக்கும் அவருடைய சர்வாதிகார ஆட்சியை தான் அவர் கொண்டுட்டு போய்கிட்டு இருந்தாரு. இவருடைய தந்தை ஆட்சி காலத்துல 1982 கிட்டத்தட்ட 40,000க்கும் அதிகமான மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். இதெல்லாம் சர்வாதிகார ஆட்சிக்கான ஒரு மிக முக்கியமான சான்றாதான் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ முயற்சி செஞ்சு பார்த்தாங்க. அந்த மக்களால ஒண்ணுமே செய்ய முடியல. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எதிர்கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஜனநாயக முறையில தேர்தல் நடத்தும் போது அவங்க முன் வரும்போது அதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படுறதே இல்லை. எதிர்கட்சின்னு ஒண்ணு வந்துச்சுன்னாவே அவங்க மேல சட்ட நடவடிக்கைகளை எடுத்து அரசியல் பழிவாங்கல்கள் நோக்கத்திற்காக சிறையில கொண்டு போயிட்டு அடைச்சிருவாங்க, மரண தண்டனை கொடுத்துருவாங்க. இப்படி ரொம்ப கொடுமையான சூழ்நிலை தான் அங்க காணப்பட்டுச்சு. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு 2011 பிறகு நிறைய கிளர்ச்சி அமைப்புகள் தோன்றுச்சு. அதுல தோன்றின மிக முக்கியமான கிளர்ச்சி அமைப்பு தான் ஹயாத் தக்ரீர் அல் ஷாம். இது ஜோலானியோட கட்டுப்பாட்டுக்கு கீழே இருந்துச்சு. அவரு 2013 காலப்பகுதி வரைக்கும் அல் கொய்தா அமைப்புல தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்திட்டு வந்தாரு. முக்கியமான படைப்பிரிவுல முக்கியமான தளபதியாகவும் இருந்திருக்காரு. இந்த ஹபு முகமது அல் ஜோலானி அல் கொய்தா அமைப்புல கிட்டத்தட்ட 6 வருட காலமா பயிற்சி எடுத்துக்கிட்டு வந்தாரு. இந்த பயிற்சிக்கு பிறகு 2017 இருந்து கடுமையா தன்னிச்சையா ஒரு இயக்கத்தை சிரியாவில தோற்றுவிச்சு வெறும் 7 வருடங்கள்ல அந்த நாட்டையே கைப்பற்றிட்டாருன்னு தான் சொல்லணும். இப்ப அவருடைய தலைமைக்கு கீழே அந்த நாடு கட்டுப்பாட்டுல இருந்தாலும் கூட ஒரு சில பகுதிகள் தான் அவருடைய கட்டுப்பாட்டு கீழே இருக்கு. ஏன்னா பல்வேறு படைப்பிரிவுகள், அதாவது ரஷ்யாவோட படைப்பிரிவா இருக்கட்டும், அமெரிக்காவோட படைப்பிரிவா இருக்கட்டும், சில இடங்கள்ல சிரியாவோட படைப்பிரிவுகள் கூட இருக்குது. இப்படி சிரியா நாட்டு உள்ளுக்கு பல்வேறு இடங்கள்ல பல்வேறு தரப்புகள் இருக்காங்க. இதை எல்லாத்தையும் முழுமையா கட்டுப்பாட்டுக்கு கொண்டுட்டு தன்னிச்சையா ஒரு தனி நாடா என்னைக்கு மாத்துவாரு அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து தான் பார்க்கணும். வெறும்
வருடங்கள்ல அந்த நாட்டை கைப்பிடிச்ச அவரு வெறும் 7 நாட்கள்ல கைப்பற்றினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. இதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இவ்வளவு காலமா சிரியாவுல ஜனாதிபதியா இருந்த பஹார் அல் அசத் நேற்றைய தினம் ரஷ்யாவுக்கு தப்பி ஓடிட்டாரு. அதையும் ரஷ்யாவே சொல்லிட்டாங்க. ஆனா ஒரு விமான விபத்துல இறந்தாருன்னு சொன்னாலும் கூட அது பொய்யான தகவலே. இப்போ பாதுகாப்பா ரஷ்யாவில இருக்காரு அப்படிங்கிறது தான் உண்மையான தகவல். இதுக்கு பிறகு அவரு சிரியாவுக்கு தன்னுடைய ஆட்சியை நிலைநாட்டுவாரு அப்படிங்கிறது நடக்காத ஒரு காரியம்னு தான் சொல்லணும். ஏன்னா இலங்கையில எவ்வாறு மக்கள் தன்னோட ஆர்ப்பாட்டங்கள் மூலமா ராஜபக்சேவோட ஆட்சி காலத்தை முடிவுக்கு கொண்டுட்டு வந்தாங்களோ அதே மாதிரி சிரியாவுல மக்கள் புரட்சிகரமான ஒரு செயற்பாட்டுக்கு மத்தியில தன்னுடைய மக்களாட்சி வேணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல சிரியா ஜனாதிபதி மாளிகையை முழுமையா கைப்பற்றிட்டாங்க. சிரியா நாடை பொறுத்த வரைக்கும் முழுமையா இஸ்லாம் சமூகம் இருக்க ஒரு நாடு அல்ல. ஆனா மாறா பார்த்தோம்னு சொன்னா அங்கேயும் கிறிஸ்தவர்களும் இருக்காங்க. அதே மாதிரி இந்து சமய மக்கள், வேறு பல இன மக்கள் காணப்படுறாங்க. இவங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பா இருக்குமா அல்லது பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். கடந்த சில நாட்களாகவே அல்லது சில வருடங்களாவே ஜோலானி ஒரு மாய பிம்பத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு உலகம் முழுக்க. ஐக்கிய நாடுகள் சபை கூட இது சம்பந்தமா நிறைய விமர்சனங்களை தெரிவிச்சிருந்தாங்க. முக்கியமா அமெரிக்கா மிக மிக முக்கியமான விமர்சனங்களை தெரிவிச்சுட்டு வந்துச்சு. அவர் ஒரு மாய போர்வை, மாய பிம்பம் உலகத்துக்கு காட்டிக்கிட்டு இருக்காரு, நல்ல ஒரு மாதிரி காட்டுறாரு அப்படிங்கிறது தான் அதனோட தார்மீக உண்மையா இருந்துச்சு. இருந்தாலும் கூட இப்ப அங்க உள்ள சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கடந்த சில நாட்கள நடக்கிற யுத்தத்துல அந்த முக்கியமான அரசியல் பழிவாங்கல் நோக்கத்துக்காகவும் காணாமல் போனவங்க சம்பந்தமாகவும் நிறைய பழிவாங்கல் நோக்கத்துக்காகவும் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்த மக்களை சிறை உள்ளுக்கே போயிட்டு அவங்கள விடுவிச்சிருக்காங்க பொதுமக்கள். தன்னுடைய உறவுகளை அவங்களே போயிட்டு தேடி விடுவிச்சிருக்காங்க. சில பேர் அந்த சிறைச்சாலையில இல்ல அப்படிங்கறத உண்மை. முக்கியமான சிறைச்சாலைகள் உள்ளுக்கு போயிட்டு தேடி பார்த்தா தன்னுடைய உறவுகள் இல்ல அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப விரக்தியோட ரொம்ப கவலையோட மக்கள் வெளியே வந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த கிளர்ச்சிக்கு பிறகு நாடு முழுக்க யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது. பல்வேறு தரப்புகள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவுடைய ரிசர்வ் வங்கி எப்படி இந்தியாவுடைய பொருளாதாரத்தை கட்டுப்படுத்துதோ, இந்தியாவுடைய பொருளாதாரத்துக்கு ஒரு அடிப்படை அத்திவாரமா இருக்குது இந்தியாவின் ரிசர்வ் பேங்க் தான். இந்த இந்தியாவின் ரிசர்வ் பேங்க் மாதிரியே சிரியாவுடைய மத்திய வங்கி உள்ளுக்கு மக்கள் போயிட்டு மூட்டை மூட்டையா பணத்தை அள்ளிக்கிட்டு வராங்க. ஆனா பொருளாதார ரீதியா சிரியா பயங்கரமா பாதிக்கப்படும் அப்படிங்கிறது தெளிவா விளங்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதற்கு ஒரு பொருத்தமான சொல்யூஷன் இப்ப வர கவர்மெண்ட் முன்னெடுக்குமா அப்படிங்கறதையும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சிரியாவோட நிலைமையை பார்க்கும்போது ரொம்ப கவலைக்கிடமா இருக்குது. தற்போதைய இவ்வளவு காலம் ஜனாதிபதியா இருந்த பஹார் அல் அசாத் ரஷ்யாவுக்கு தப்பிச்சு போயிட்டாரு. அவரு திரும்பியும் சிரியாவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல. சிரியாவை கையில எடுத்திருக்க ஜோலானி ஒரு முழுமையான நாட்டை கட்டி எழுப்புவாரா அப்படிங்கறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதற்கு பிறகு சிரியாவுடைய எதிர்கால நடவடிக்கைகள் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும். இன்னைக்கு இந்த வீடியோல இந்த தகவலை தான் நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சிட்டு மீண்டும் இன்னும் ஒரு தகவல் பதிவுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜனா.